பழமையான கிராமத்தின் நடுவே எல்லோரும் மதிக்கும் ஒரு குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் செல்வகுமார். அவன் கைரலில் பிறக்கும் பானைகள், குடங்கள் எல்லாமே அழகும் உறுதியும் கொண்டவையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவன் கையிலிருந்த தவறி விழுந்து ஒரு புது குடம் சிறிது கோடானது. கீழ்ப்பகுதியில் ஒரு மடிப்பு, மேலே ஒரு கரும்புள்ளி. அந்த குடம் தனக்குள் சோகமாக, நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன்? நான் அழகாக இல்லை, என்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என நினைத்துக் கொண்டது. அந்த குடத்துக்கு பெயர் குட்டி குடம். செல்வகுமார் தினமும் அதிகாலையில் ஆற்றங்கரைக்குச் சென்று தண்ணீர் எடுத்து வந்து பயிர்களுக்கு ஊற்றுவான். அவன் இடது தோளில் புதிய பளபளப்பான உறுதியான பெரிய குடம், வலது தோளில் குட்டி குடம். ஒவ்வொரு நாளும் பெரிய குடம் முழு தண்ணீரையும் பயிர்களுக்கு கொடுக்கும். குட்டி குடம் பாதி தண்ணீர் வரும் வழியில் சிந்திவிடும். அதை பார்த்த குட்டி குடம் வெக்கத்தில் மூழ்கியது. அது யோசித்தது, எனக்கு ஏன் நான் பயனற்றவன் என எண்ணியது. செல்வகுமார் குட்டி குடத்திடம் சொன்னார், இன்று நான் சொல்வதை நல்லா கேள். நான் நடக்கும்போது நீ வலது பக்கத்தில் இரு. என்றார். பின் அவர்கள் வலது பக்கம் பார்த்தது. அங்கே என்ன நெடுந்தொகை வனத்தில் போல ஒரே வரிசையாக வண்ணமயமான பூக்கள். பிங்க், மஞ்சள், நீலம், வெள்ளை. அதன் கண்கள் பெரிதானது. செல்வகுமார் சிரித்துக் கொண்டு சொன்னார், இந்த பாதை முழுக்க இன்று இருக்கும் அழகான பூக்களின் காரணம் யார் தெரியுமா? நீதான். குட்டி குடம் அதிர்ச்சி அடைந்தது. செல்வகுமார் தொடர்ந்தார், நீ சீந்த தண்ணீரை நான் கவனமாக பார்த்தேன். நடப்பதற்கு முன் நான் வலது பக்கம் முழுவதும் பூவிதைகள் விதைத்தேன். நீ தண்ணீர் சீந்தியதால்தான் அவைகள் உயிர் பெற்று இப்படி மலர்ந்திருக்கின்றன. குட்டி குடத்தின் உள்ளே புத்துணர்வு உண்டானது. செல்வகுமார் சொன்னார், இந்த பூகளை நான் தினமும் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜையிலும் அருகிருக்கும் சாமி படங்களுக்கு மாலையாக கொடுப்பேன். அது மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் இந்த மலர்களைக் கொண்டு கலைப்பணிகள் செய்கிறானர். அதிலெல்லாம் உன் பங்கு இருக்கிறது. அத கேட்ட குட்டி குடம் தன்னையே பார்க்கத் தொடங்கியது. அது தன் குறையை நினைத்து வருந்தலில்லை. அதன் குறை புதிய அழகு படைத்தது. அடுத்த நாள் குட்டி குடம் சிந்தும் தண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் பூக்கள் மட்டுமல்ல, தன்னம்பிக்கையும் ஆனதை அது உணர்ந்தது. எனது குறை கூட யாருக்கோ பயனளிக்கலாம். நான் பயனற்றவனில்லை என எண்ணியது. நாட்கள் கடந்தன. குட்டி குடம் தன்னுடைய பணி என்ன என்பதை எண்ணி பெருமையாக உணர்ந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி, யாருமே பயனில்லே என நினைத்துக் கொண்டு தன்னுடைய குறைகளை விருப்பதற்கு பதிலாக அது யாருக்காவது நன்மை செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய பயன் வந்து பதிலாக அது யாருக்காவது நன்மை செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பழமையான கிராமத்தின் நடுவே எல்லோரும் மதிக்கும் ஒரு குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் செல்வகுமார். அவன் கைரலில் பிறக்கும் பானைகள், குடங்கள் எல்லாமே அழகும் உறுதியும் கொண்டவையாக இருக்கும்.